Welcome to Muthumas YouTube channel. Next example 11.14. The probability density function of the random variable x is given by f of x is equal to k 1 less than or equal to x less than or equal to 5 0 otherwise. Distribution function p of x less than 3 p of 2 less than x less than 4 p of 3 less than or equal to x. Okay, இதான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ இதை எப்படி சார் டினோட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 1 இருக்குது, 5 இருக்குது. ஓகே, இங்கே ஃபங்க்ஷனே கிடையாது. இப்போ ஃபங்க்ஷனே இல்லைன்னா 0 போட்டுக்கலாம். இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே. அங்கே என்ன சார் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. Okay, since f of x is probability density function, since f of x is probability density function, அப்போ இதோடைய total probability value 1. Integral minus infinity to plus infinity f of x into dx is equal to 1. Okay, இதை எப்படி பிரிக்கலாம்? minus infinity to 1, 1 to 5, 5 to infinity. Okay, அப்போ எப்படி எழுதலாம்? integral minus infinity to 1 f of x into dx, okay, plus integral 1 to 5 f of x into dx plus integral 5 to infinity f of x into dx is equal to 1. Is equal to 1. அப்போ இங்கே வேல்யூஸ் எல்லாம் 0 plus k into integral 1 to 5 dx plus 0 is equal to 0. Integral k into dx na k என்ன இருக்கும்? x 1 to 5 is equal to 1. இப்போ k into upper limit minus lower limit is equal to 1. அப்போ 4k is equal to 1. அப்போ k is equal to 1 by 4. k is equal to 1 by 4. Okay, அப்போ அடுத்தது கேஸ் 1. ஓகே, இப்போ கேஸ் 1ல் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது சப்ஸ்டியூஷன் நம்பர் 1ல் கேஸ் 1. x belongs to open interval minus infinity comma 1. ஓகே, இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? minus infinity to plus infinity 1 5. ஓகே, இந்த பிட்வீனில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் f of t into dt. f of t into dt. ஓகே, இங்கே ஃபங்க்ஷனே இல்லை, அதனால் இதோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம்? 0. ஓகே, ஸோ அடுத்தது கேஸ் 2. சப்ஸ்டியூஷன் 1ல் கேஸ் 2 பார்க்குறோம். கேஸ் 2ல் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 5. ஓகே, இப்போ இது இன்டர்வல் ரொட்டேஷன் எப்படி எழுதலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே என்ன சார்னா 1, இங்கே வந்து 5. ஓகே, இந்த பிட்வீனில் என்ன சார் இருக்குது அப்படின்னா எக்ஸ். பிட்வீனில் என்ன இருக்குது? எக்ஸ். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி, எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி ப்ளஸ் இன்டகரல் 1 to x எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி, எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 0 ப்ளஸ் k into
integral 1 to x dt. அப்போ k into integral t 1 to x. அப்போ upper limit minus lower limit. k ஓட வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டேன். 1/4. இப்போ என்ன சார் கிடைக்கணும்? x minus 1. என்ன கிடைக்கும்? x minus 1. ஓகே, அடுத்தது கேஸ் 3. கேஸ் 3ல என்ன சார் பண்ணலாம்னா x belongs to open interval 5, infinity. அதோட இன்டர்வல் நோட்டேஷன் எப்படி சார் இருக்குன்னா -infinity to +infinity. இங்கே வேல்யூ 1, இங்கே வேல்யூ 5, இங்கே x. ஓகே, இப்போ கேபிட்டல் f of x is equal to integral -infinity to 1 f of t into dt plus integral 1 to 5 f of t into dt plus integral 5 to x f of t into dt f of t into dt. ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ 0வா? 0 plus k into integral 1 to 5 dt. இதோட வேல்யூ 0. ஓகே, அப்போ k into integral dtனா t என்ன எடுத்துக்கலாம்? 1 to 5. இப்போ k ஓட வேல்யூ 1/4. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 5 minus 1. அப்போ 1/4 into 4. ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ அப்போ கேபிட்டல் f of x is equal to, ஸோ அப்போ இதோட வேல்யூ 0, x belongs to -infinity, 1. அடுத்து 1/4 into x minus 1 into x belongs to closed interval 1, 5. அடுத்தது 1, x belongs to 5, infinity. 5, infinity. ஓகே, அடுத்து சப்ஸ்டியூஷன் நம்பர் 2. சப்ஸ்டியூஷன் நம்பர் 2 பார்க்க போகிறோம். சப்ஸ்டியூஷன் நம்பர் 2ல p of x less than 3. p of x less than 3. இதை எப்படி சார் எழுதலாம்னா f of 3 minus f of minus infinity. ஸோ அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்னா 1/4 3 minus 1 minus 0 is equal to 1/4 into 2 is equal to 1/2 is equal to 1/2. அடுத்து சப்ஸ்டியூஷன் நம்பர் 3. ஓகே, p of 2 less than x less than 4 is equal to f of 4 minus f of 2. f of 4 minus f of 2 is equal to 1/4 into 4 minus 1 minus 1/4 into 2 minus 1. Finally we get 3/4 minus 1/4 is equal to 1/2. Okay, அடுத்து fourth substitution, p of 3 less than or equal to x is equal to p of x greater than or equal to 3. p of x greater than or equal to 3. அப்போ இதை எப்படி சார் இன்வால்வ் பண்ணலாம்னா f of infinity minus f of 3. ஓகே, அப்போ f of infinity ஓட வேல்யூ 1 minus 1/4 into 3 minus 1 is equal to 1 minus 1/4 into 2. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? is equal to 1 minus 1/2 is equal to 1/2 is equal to 1/2. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.